ஒரு காட்டில் மான், ஆமை, அணில், காகம்னு 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த மான் இரை தேட போகிறதுக்காக அந்த ஒரு காட்டு பக்கமாக போச்சு. அந்த இடத்துல ஒரு வேடன் வரதை பார்த்துச்சு. உடனே பயந்து போய் வேகமாக ஓடி வந்து மற்ற நண்பர்களெல்லாம் உஷார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்துச்சு. அவங்கக்கிட்ட வந்து வேக வேகமாக நம்ம எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சுக்கணும், வேடன் வரான், நம்மளெல்லாம் பிடிச்சிருவான், வாங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னுச்சு. உடனே அணிலும் ஆமாம் ஆமாம் வா வேகமாக போய் ஒளிஞ்சிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னுச்சு. காகமும் சீக்கிரமாக போகலாம் வாங்க அப்படின்னு 4 பேரும் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒளிய போனாங்க. அந்த நேரம் அந்த ஆமைக்கு ஒரே சந்தேகம், நம்மளால் எப்படி வேகமாக ஓடி ஒளிய முடியும் அப்படின்னு அவங்க பேசுகிறதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தது. நம்ம எப்படி இவ்வளோ வேகமாக ஓட முடியும் அப்படின்னு யோசிச்சிச்சு. மற்ற மிருகங்கள்லாம் ஓடி போய் ஒளிய ஆரம்பித்தாங்க. அந்த ஆமையும் மெதுவாக நடந்து ஒளியறதுக்காக போகிறதுக்குள்ளார அந்த வேடன் வந்து அந்த ஆமையை தூக்கிட்டு போயிட்டான். உடனே மற்ற மிருகங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஆமையை காணோம். அந்த வேடனும் அந்த ஆமையை தூக்கிட்டு போயிட்டான். அச்சச்சோ, நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சே அப்படின்னு அணில் சொன்னுச்சு. உடனே அதுக்கு மற்றவங்கெல்லாம் நம்ம எப்படியாவது அதை காப்பாற்றிடணும், எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிச்சாதான் இது முடியும் அப்படின்னு சொன்னுச்சு. மான் உடனே எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, அந்த வேடன் போகிற வழியில் செத்த மாதிரி போய் கடந்துச்சு. உடனே அதை பார்த்த அந்த வேடன் ஆமையை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த மான், அச்சச்சோ ஆமை வந்து சின்னதாக இருக்குது, மான் தான் பெருசாக இருக்குது, நமக்கு இன்னைக்கு விருந்து தான் அப்படின்னு அந்த மானை தூக்கி தோளில் போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் நடந்து அப்படியே சந்தோஷமா அப்பா நமக்கு நல்ல விருந்து தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தான். உடனே அந்த ஆமையை அந்த அணிலும் காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த மான் அந்த வேடன்கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த மானை காப்பாற்றுறதுக்காக அந்த காகம் அந்த வேடன் கண் முன்னாடி கொத்துறதுக்கு வந்துச்சு. உடனே பயந்து அந்த மானை தவற விட்டுட்டான் அந்த வேடன். அச்சச்சோ மான் ஓடி போயிடுச்சு, செத்த மாதிரி நடிச்சிருக்கு போல அப்படின்னு யோசிச்சான். நம்ம பேராசைப்பட்டு அந்த ஆமையும் விட்டுட்டோமேன்னு யோசிச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னா, நம்ம வேடன் மாதிரி பேராசைப்படக்கூடாது. 4 நண்பர்கள் மாதிரி நம்ம எந்த விஷயமும் யோசிச்சு தான் செய்யணும். ஒரு கஷ்டம் வருதுன்னு நம்ம பதறாமல் அதை யோசித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நமக்கு ஈஸியாக நம்மளை விட்டு போயிடும். அதுதான் இதோட கருத்து. பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க.